பல ஆணழகன் பட்டங்களை வென்ற சிதம்பரம் இப்ப தமிழ் திரையுலக தயாரிப்பாளரா அறிமுகமாக இருக்காரு. தன்னுடைய திரை தயாரிப்பு அனுபவங்களை பத்தி நம்முடைய செய்தியாளர் ஷைலஜா கிட்ட அவர் பல விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. என்னென்ன விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கங்க, நன்றிங்க. நியூஸ் 7 நேயர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களை சந்திப்பதில், உங்களோட பேசுகிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய பேரை ட்ரெயினும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபிட்னஸ் நீங்கள் இருந்த காலத்துக்கும் இப்போது இருக்கிற செலிப்ரிட்டிஸ் இப்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எல்லாருமே 6 பேக் மோடுக்கு போயிடுறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக? அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பயிற்சி பெறும்போது வெறும் ராடும் பிளேட்டு மட்டும்தான். ஒரு நவீன உடற்பயிற்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வெறும் சிம்பிள் ஒரு ராடை வச்சுக்கிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்போ வச்சு தான் 1971லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மஸ்கமான தமிழ்நாடு நான் தான் 3 முறை வந்தேன். அப்போவே எனக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கணும். அப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்ததுனால இந்த பையன் சின்ன பையன் என்னடா இப்படி வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ எனக்காகவே ரன்னர் அப் மாதிரி மோஸ்ட் மஸ்கமான தமிழ்நாடுன்னு போட்டு அந்த வருஷம் 3 வருஷம் எனக்கு அந்த டைட்டில் என்கிட்ட இருந்துச்சு. அந்த 1971லேருந்து 1974 வரைக்கும் அந்த டைட்டிலை வச்சுருந்தேன். அந்த காலத்தில் வந்து நவீன கருவிகள் கிடையாது. இப்போ வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு, விஞ்ஞான உலகம். உட்காந்து டிவியை ரிமோட் பண்ணுறத விட அப்போல நடந்து போக எந்திரிக்க வேணாம், உட்கார்ந்த இடத்துலேயே ஆன் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துலையே மாவாட்டலாம். எல்லாமே நீங்கள் வந்து ரிமோட் சிஸ்டம். எல்லாமே நம்முடைய உடலுடைய உழைப்பு குறைஞ்சி போச்சு, அதனால் ஃபிட்னஸும் உடலில் குறைஞ்சி போச்சு. இதுதான் உண்மை. அந்த காலத்துக்கு இந்த காலத்தில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பாருங்கள், அந்த காலத்துக்கு வயசானவரை பாருங்கள், நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. கூழ் சாப்பிடுவாங்க, கூழ் சாப்பிட்டு நல்லா உடம்பை வச்சுக்குவாங்க, தண்ணி நிறையா குடிப்பாங்க. இப்போ என்ன போல வேறு மாதிரி இருக்குது, பெட்டில் தான் தூங்குறாங்க. அந்த காலத்தில் தரையில் தூங்குவோம், ஆனால் தரையில் படுத்தா நோய் இல்லை, பெட்டில் படுத்தா ஹிப் பெயின் வரும். அதாவது வசதிகள் பெருக பெருக நோய்களும் கொடுக்கிறது. இதுதான் உண்மை. வசதிகள் குறைய குறைய உங்களுடைய உடல் அசைவுகள் கூடுகிறது. உடல் அசைவுகள் கூடும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எளிதாக கிடைக்கிறது. வசதிகள் பெறும்போது உடல் ஆரோக்கியம் கம்மியாகிவிடும். இதுதான் உண்மை, நிதர்சனம். இப்போ இருக்கிற ஹீரோஸில் அண்ட் ஹீரோயின்ஸில் யார் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் வந்து ஃபிட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்ல உடம்பு நல்லா கீனாக வச்சுருந்தாங்க. அவருக்கு நான் தான் ஹெல்த் அட்வைஸராக இருந்தேன். அந்த காலத்தில் ஹெல்த் அட்வைஸர் நான் தான் அவருக்கு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நினைக்கும் போது. ஏன்னா அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர் நடிகர்கள் எல்லாமே, எல்லா நடிகர்களுமே உடம்பு மேலே கீனாக இருக்காங்க, பணத்து மேலேயும் கீனாக இருக்காங்க, உடம்பு மேலேயும் கீனாக இருக்காங்க. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால்தான் நீங்கள் வந்து திரையுலகத்தில் ஜெயிக்க முடியும். ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீரோ லுக்கு இருக்கணும். அதனால எல்லாருமே இப்போ வந்து உடம்பை நல்லா செய்கிறாங்க, எல்லாம் எக்ஸசைஸ் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. முன்னைய விட இந்த உடற்கலை நன்கு வளர்ந்துருக்கிறது. முன்னைய வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்டாரை போட்டு நடந்தால் என்னடா ஜட்டி போட்டு போகிற அப்படிம்பாங்க. இன்றைக்கி இது நீங்கள் ஜட்டியை போட்டு பார்க்க போகும்போது என்ன யாராவது சொல்கிறாங்களா, எவ்வளோ அழகாக மாடர்னைஸாக இருக்காங்க, ஆள் நல்லா இருக்காங்க, பாராட்டுறாங்க. அந்த மாதிரி புரூஸ்லி படம் பார்த்தோம், என்டர் த டிராகன். புரூஸ்லி என்ன சொன்னாங்க, அந்த கராத்தே செய்கிறது மட்டும் அவருக்கு இல்லை, அந்த சட்டையை அவுத்துட்டு அந்த செய்கிறாரு பாருங்க, பயிற்சி உடல் சண்டை போடுறாரு பாருங்க. இப்போ கட்டாக உடம்புல இருக்கு பாருங்கள், அந்த கட்டு தாங்க அவரை தூக்கி நிறுத்தி என்றாங்கல்ல, அதில் தான் அவர் சக்ஸஸ். உடல் தான் அவர் சக்ஸஸ். கராத்தே கலை 2வது. அதனால் உடல் தான் இன்றைக்கி உறுதியானது, முதன்மையானது அப்படிங்கிறது எல்லாரும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி ஃபிட்னஸ் மேலே ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக இருக்குது. எல்லா நடிகர்கள்ட்டையும் இருக்குது. இப்போ இந்த நடிகர்கிட்ட இருக்குது, அந்த நடிகர்கிட்ட இல்லைன்னு இல்லை. சில பேர் வந்த உடனே கொஞ்சம் விட்டுடுறாங்க, கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அதான் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் கீனாக இருக்கீங்க. தேவை முடிஞ்சாலும் அதை மறந்துடுறீங்க, அது உங்களை மறந்துடுது. அதான் உண்மை. இப்போ எம்ஜிஆர் சாருக்கு ஹெல்த் அட்வைசராக இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? அவர் எப்படி ஃபிட்னஸில்? அவர் வந்து உடலில் வந்து ரொம்ப கீணுங்க. அதே மாதிரி ஐயா சிவந்தி ஆதித்தனையா இருக்காங்க பாருங்கள், மேன்மைமிகு ஐயா டாக்டர் சிவந்தி ஆதித்தனையா, பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனையா வந்து இந்தியன் ஒலிம்பிக் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க தான் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அமெரிக்காவுக்கு சென்ற முதல் தமிழன் நான் தான். கோல்ட் ஜிம்மில் போய் பயிற்சி பெற்றேன். கோல்ட் ஜிம்முங்கிறது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பயிற்சி நிலையம் கோல்ட் ஜிம். அந்த அர்னால்டெல்லாம் இருக்கார் இல்லையா, அர்னால்டு தான் மிஸ்டர் யூனிவர்சிட்டி கேரி ஸ்டேடியத்திட்ட பயிற்சி பெற்றேன். உலக ஆனல மனவழிச்சிட்ட பயிற்சி பெற்றேன். இந்த பெருமையை பாக்கியத்தை கொடுத்தது ஐயா சிவந்தி ஆதித்தன் ஐயா தான். அவங்கெல்லாம் உடம்பு மேலே அவ்வளோ சிங்கம் மாதிரி இருப்பாங்க. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியார் இருக்கார். நம்பியார் சாருக்கு நான் தான் சொல்லுவேன்,
அவங்க சம்சாரன்ற ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபு, சார் நீங்கள் சிதம்பரம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் நம்பியார் கேட்பாருங்களா? சிங்கம் மாதிரி 1001 படத்தில் வருவாருங்க, மதம் கொண்ட யானைக்கு கோபம் வந்தால் என்ன செய்யும் தெரியுமா அப்படிம்பாரு. சினம் கொண்ட சிங்கத்தை கண்டு தோற்று ஓடும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி உடம்பு வச்சுருந்தவர் டூப் டிவியில் சீரியல் நடிக்கும்போது டூப் போடுறதுக்கு கூப்பிட்டாங்களாம். டூப் போடுறேன்னா நம்பியார் சார் என்ன சொன்னார், எனக்கு டூப்பா வேணாம் நானே தூக்குறேன். ஒரு ஆளை தூக்கிட்டு போகணுமா, அதை அவரே தூக்குறாரு. சொல்லுங்கள் தூக்க மாட்டேன், தூக்குனா ஏதாச்சும் ஆகிடுங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் நம்பியார் சார், அருமையான வார்த்தை சொன்னார். சிதம்பரம் எனக்கு டூப்பா, எனக்கு வயசே ஆகலை. நல்ல வார்த்தை. என்றைக்குமே பிறந்த தேதியே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வயசு ஆச்சுன்னா ஞாபகம் வந்துடுது, அதை மறந்துடணும் என்றைக்குமே.